ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் கண்ட்ருக்கில் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், அதே மாதிரி ஃப்ரேம் ரேட்டு, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக இமேஜ் அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வரும். ஸோ அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது கொடுக்குறேன். அதாவது சாங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, கட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு டிஃபால்ட்டாக உள்ளது போதும். இப்போ அந்த இடத்துல மார்க் வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எப்போதும் போல் ஃபில் கம்போசிஷனை கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் தான் நம்ம எஃபெக்டே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பண்ணுங்கள். ஸோ ஒரே லிரிக்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி 4-5 லிரிக்ஸ் ஒன்றா ஒரே ஸ்க்ரீனில் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் எஃபெக்ட் வேணும். இதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் அந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 4 அனிமேஷன் கொடுத்துருங்க. ஸ்டார்டிங்கு கொஞ்சம் தள்ளி, அதுக்கப்புறம் எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு இல்லை, கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி ஜூம் அவுட் ஆகும். அதை கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிராஃப் ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிராஃப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பாதி, இதில் பாதி. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஜூம் அவுட் ஆகும். இந்த அனிமேஷனுக்கே கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு முன்னாடி தள்ளி வைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அந்த கிராஃபை எந்த அளவுக்கு நீங்கள் அந்த பாதியிலேருந்து முக்கால்வாசி அந்த மாதிரி கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே எண்டுக்கு வாங்க. எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 அனிமேஷனுக்கு கொடுத்துருப்போம். 2வது அனிமேஷனுக்கு அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுங்கள் லைட்டாக. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்கணும். இதில் எந்த கிராஃப்மே ஆட் பண்ண வேணாம். ஸோ நமக்கு லைட்டாக அப்படியே ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்கட்டும். ஓகேவா? இதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். அதுக்காக அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் வந்து ஃப்ளிக்கர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னா 7 இருக்குமா, அதை ஒரு கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி 5 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.25. ஸோ கரெக்டாக அந்த வேல்யூ கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வேறு எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க. பேக் வாங்க. பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அதே ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு தேவையில்லை, அது 0 ஆக்கிடுங்க. அவுட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 30 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இமேஜுக்கான எஃபெக்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த இமேஜ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதை அப்படியே எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட்டு போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லிரிக்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, இல்லை காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு லிரிக்ஸை நான் அந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்ஸ்டர் ரெகுலர் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டு. அதுக்கப்புறம் சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் லிரிக்ஸ் ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலரை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லிரிக்ஸை அந்த லாஸ்ட் வரையும் அந்த லிரிக்ஸ் முடிகிற வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் லிரிக்ஸ் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் தமிழ் லிரிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதே மாதிரி மேலே என்ன ஆட் பண்ணியிருக்கேனோ அதே லிரிக்ஸாக நான் டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஃபாண்ட்டு 62. ஸோ தமிழ் ஃபாண்ட் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா 62 அப்படிங்கிற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. தமிழ் லிரிக்ஸில் முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த லிரிக்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போது அந்த லாஸ்ட் வரையும் இருக்குது பார்த்திங்களா, அந்த லிரிக்ஸ் முடியுதில்ல, அது வரையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதுக்கான டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை இப்போ ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா காமனான எஃபெக்ட் தான். ஸோ ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கா, அதில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். இதில் ஃபேட் ஆஃப் பை லெட்டர்னு இருக்கும். அந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள் போதும். இதுக்கப்புறம் அனிமேஷன் கீ மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க எண்டில். அதை கொஞ்சம் எண்டுக்கு முன்னாடி, ஸோ ரொம்ப தள்ளிடாதீங்க, அந்த லிரிக்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ அப்போது மிடிலுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மூவ் ஆகிருக்கும். ஸோ இடம் மட்டும் மாறி இருக்கும். அதை கரெக்டான இடத்துல பழைய இடத்துல அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இந்த எஃபெக்ட்டை மறுபடியும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு எஃபெக்ட் இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிளர் ஆகி முடியும். அந்த டைரக்ஷனல் பிளர்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு பிளரில் போனீங்க அப்படின்னா அதில் டைரக்ஷனல் பிளர் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இந்த இதில் வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா எண்டுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி 2 அனிமேஷனுக்கு கொடுத்துருங்க. எண்டோட வேல்யூ அப்படியே இருக்கட்டும். எண்டுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதோட வேல்யூ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 0 கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்டை அப்படியே காப்பி பண்ணி தமிழ் லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுலேயும் இடம் மாறி இருக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக அந்த இங்கிலீஷ் லிரிக்ஸுக்கு கீழே அந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டுட்டோரியல் கேட்டிருக்கீங்க. அது 1 பை 1 வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷன் சேனல்லையும் ஸோ 10th 11th 12th ஸோ படிக்கிறவங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாட்டா, பை பாய், see you.